தற்போது கிடைத்த அண்மை செய்தி. மதுரையில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. மதுரை மாவட்டம் நீதிமன்றம் வளாகத்தில் வழக்கறிஞர்களை தாக்கியதாக கியூ பிரான்ச் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அண்ணா நகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. மதுரையில் மனித உரிமை வழக்குகள் மற்றும் பல்வேறு போராட்டங்கள் வழக்குகளை மூத்த வழக்கறிஞர்களுடன் இணைந்து நடத்தி வரும் குடியுரிமை பாதுகாப்பு நடுவோம் என்ற அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரான வழக்கறிஞர் ராஜா மீது கியூ பிரான்ச் காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தை வைத்து மோதி விபத்து ஏற்படுத்தினர். அதேபோல் கடந்த 5ஆம் தேதி மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்குள் வழக்கறிஞர்கள் குமரன், பாலமுருகன் ஆகிய 2 பேரையும் உளவுத்துறை காவல்துறையினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் வழக்கறிஞர்களை தாக்கிய கியூ பிரான்ச் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தின் முன்பு இன்று 100க்கும் மேற்பட்ட நீதிமன்ற வளாகத்தின் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் நீதிமன்ற வளாகத்திலிருந்து வெளியே வந்து சாலையில், அதாவது அண்ணா நகர் காவல் நிலையம் வரை கோஷமிட்டு நடந்தவாறு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டதால் மதுரை KK நகர் மாட்டுத்தாவணி இடையே செல்லக்கூடிய சாலை முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. முக்கிய மாநகரின் வீதியான இந்த சாலையில் வழக்கறிஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உளவுத்துறை காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.